ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருக்ஸோன் ஒன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யூடியூப் ஸ்டுடியோவில் வந்துட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது வந்துட்டு எங்களை போல் சின்ன சின்ன சேனல்ஸ் கிடையாது, மானிட்டைசேஷன் ஆன சேனலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இந்த யூடியூப் ஸ்டுடியோவில் வந்துட்டு சேனல் இன்சைட்ஸ் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்காமா. இதை ஆன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஆன் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டேக் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, நீங்கள் டேக் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு தேர்ட் பார்ட்டிஸ் வந்துட்டு உங்கள் சேனலோட இன்சைட்ஸை வந்துட்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க உங்கள் சேனலோட டீட்டெயில்ஸ் எல்லாம் மற்றவங்க பார்க்கும்போது வந்துட்டு நிறைய பிராண்ட்ஸு அட்வர்டைசர்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு உங்களை ரீச் ஆகிறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களை அந்த நிறைய பிராண்ட் அட்வர்டைசர்ஸ்லாம் உங்களை ரீச் பண்ணும்போது உங்களோட ரெவென்யூ வந்து இப்போ இருக்கிறத விட இன்னுமே அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் வந்து டெக் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க அந்த நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும்.